அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வேலையை முடிச்சுட்டு வெளியில் போய் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்பிட்டோம். வாங்க என்ன நம்ம சாப்பிட போகிறோன்றதை வீடியோவில் பார்க்கலாம். எஸ்விடி ஃபுட் வில்லாக் வேலை தான் இருந்துச்சு. வேலையை முடிச்சுட்டு சாப்பிட போயிட்டுருக்குறோம். பார்த்திங்கன்னா இன்னும் வந்து 2 பேர் அங்கே இருக்கிறாங்க. அவங்களோட போய் ஜாயின் பண்ணிவிட்டு அவங்களோட பார்த்துட்டு அவங்களோட சேர்ந்து சாப்பிட்லான்னு போகிறோம். இப்போ வந்து அப்படியே நம்ம ரோடை வந்து கிராஸ் பண்ணி அங்காண்ட நம்ம போகணும். ரோடை கிராஸ் பண்ணிடுச்சு. நம்ம ரோடை கிராஸ் பண்ணிவிட்டு இங்கே தான் வந்து நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதனால் அவங்க 2 பேரும் வரேன்னு இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ட்டுனால கடையும் க்ளோஸில் இருக்குது. எல்லா கடையிலும் க்ளோஸ். 3 பேர் தான் வராங்க பாருங்க. 3 பேர் வராங்களா? இவங்க 3 பேர் தான் அவங்க. வாங்க வாங்க. 3 பேர் வந்தாங்க. 3 பேரில் ஒருத்தர் வந்து எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் நாங்கள் 3 பேரும் நாங்கள் வந்து சாப்பிட கிளம்பிட்டோம். வாங்க என்ன சாப்பிட்லான்னு பார்க்கலாம். அப்படியே சரி புரோஸ்டட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துட்டு 3 புரோஸ்டட் ஆர்டர் கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். இந்த பக்கம் ரகுமான் நானும் உட்காந்துருக்கோம். அந்த பக்கம் வந்து ஆலம் பாய் மட்டும் உட்காந்துருக்காப்புல. இவங்களாம் வந்து பங்களாதேஷு. இப்போ வந்து உடனே 3 பேருக்கு வந்து 7 அப் வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. ஆளுக்கு ஒரு 7 அப்பு. அந்த 7 அப் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மயோனீஸு அப்புறம் டொமேட்டோ சாஸு இதெல்லாம் வந்து நமக்கு வந்து வச்சுட்டாங்க. அது அப்படியே வச்சுட்டு வெயிட் பண்ணிவிட்டு நாங்கள் உக்காந்துட்டு இருந்தோம். புரோஸ்டட் வர்ற கேப்பில் உடனே ரகுமான் சொன்னால் அது சவர்மா ஒன்று வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான். அதை வந்து அவங்க 2 பேருக்கும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கு மட்டும் அது வந்து 6 ரியாலு. அது ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே உக்காந்துருந்தோம். அப்படியே கடையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நல்லா ரிச்சாக இருந்துச்சு கடை. பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குப்பூஸ் எடுத்துன்னு வந்து வச்சாங்க பாருங்கள். 3 குப்பூஸ் அவ்வளோ சாப்பிட்டு அப்போ தான் அப்படியே ஆவி பறக்குது பாருங்களேன். அங்கே பாருங்கள் அப்படியே ஆவி பறக்குது. சூப்பரான சாப்பிட்டான குப்பூஸு. அப்புறம் புரோஸ்டடும் வந்து வந்துடுச்சு. நமக்கு வந்து புரோஸ்டடும் எடுத்துன்னு வந்து வச்சாங்க. நம்ம வந்து பைசி தான் கேட்டோம். பைசி எந்த அளவுக்கு இருக்குது பாருங்களேன். செம்மையாக பைசியாக இருக்குது. நல்லா அதுக்கு மேலே வந்து அந்த பைசி பெப்பர் அந்த தூள்லாம் வந்து அப்படியே தெளித்த மாதிரி அப்படியே தூவி விட்ருக்காங்க. சவர்மாவை எடுத்துன்னு வந்து வச்சுட்டாங்க. சவர்மா வந்து அவங்க 2 பேரும் வந்து ரகுமானும் ஆலம்பாயும் சாப்பிட்டுன்னு இருக்காங்க. நான் வந்து புரோஸ்டடு ஒரு 3 பீஸு புரோஸ்டடு சாப்பிட்டேன். ஒரு பீஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டு அதில் ஒரு 3 பீஸு 4 பீஸு மொத்தம் 5 பீஸு அவங்க 2 பேரும் சாப்பிட்டாங்க. சரி சாப்பிட்டு உடனே நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சின்னதாக ஒரு விழாக்கு எடுத்து நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குப்பூஸு வந்து 3 குப்பூஸு கொடுத்துருந்தாங்க. நல்லா குப்பூஸ்லாம் அவ்வளோ சாஃப்டாக செம்ம சூப்பராக இருந்துச்சு குப்பூஸு. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஏன்னா அப்படியே தான் ஆர்டர் நம்ம கொடுக்கும்பொழுது அப்படியே குப்பூஸ் ரெடி பண்ணுறாங்க. லைவாக நம்ம அப்படியே நேரடியாக பார்க்கலாம். அந்த அளவுக்கு ரெடி பண்ணுறாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஆலம்பாய் உடனே அந்த சவர்மாவை கடித்து சாப்பிட ஆரம்பித்தார். ஃபஸ்ட்டு சவர்மாவை வந்து பீப் சவர்மா வந்து சாப்பிட்ன்னு இருக்கிறான். நான் வந்து புரோஸ்டடை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எப்பயுமே நான் புரோஸ்டட் சாப்பிடும்போது குப்பூஸோட புரோஸ்டடு சேர்த்து எடுத்து வச்சு சாப்பிடுவேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு ஃப்ரை அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. மயோனீஸ் கொடுத்தாங்க. அப்புறம் டொமேட்டோ கெச்சப் கொடுத்தாங்க. 2யும் வந்து அதில் டச் பண்ணி டிப் பண்ணி அப்படியே சாப்பிட்டோம். அப்புறம் 7 அப் வந்து குடின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் குடிச்சிட்டாங்க. நான் ஒன்றும் குடிக்கல. ஏன்னா 7 அப்லாம் அதிகமாக குடிக்க மாட்டேன். அப்படியே சரி லாஸ்ட்டில் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். அப்படியே நாங்கள் 2 பேரும் இந்த பக்கம் உட்காந்து சாப்பிட்றோமா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆலம்பாய் உட்காந்து சாப்பிட்டுன்னு இருக்காப்புல. அப்படியே நல்லா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் சாப்பிட்டுன்னு இருக்காப்புல. ஏன்னா இது வந்து ஃபஸ்ட் டைமு சாப்பிட்றாப்புல. நான் தான் சரி சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு இட்டுன்னு வந்தேன். ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றாப்புல நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே பேசிக்கிட்டே அப்படியே நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். ரகுமான் வந்து பீஸை வந்து கடன்னு சாப்பிட்டு முடிச்சிட்டான். டக்குன்னு 2 பீஸ் சாப்பிட்டு முடிச்சிட்டான். நாங்கள் 1 சாப்பிட்றதுக்குள்ளே அவன் 2 பீஸ் சாப்பிட்டு முடிச்சிட்டான். புரோஸ்டடு பிக்கும்போது ஆவி பறக்குது பாருங்கள். எப்படி பறக்குது பாருங்கள். சாப்பிட்ற வரைக்குமே ஆவி ஃபுல்லாக அப்படியே சுட இருக்குது. தெரியுதுங்களா? நான் எடுக்கும்போது அப்படியே அந்த ஆவி பறக்குது பாருங்கள்.
அந்த அளவுக்கு ஒரு சுட சுட இருக்குது. அவ்வளோ சுட சுட சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. ஃப்ரெஞ்சு ஃப்ரை அதோட கச்சேப்பு டிப் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் ஏன்னா இந்த புரோஸ்டடுன்னா கொஞ்சம் நான் விரும்பி சாப்பிடுவேன். மற்ற சிக்கன்லாம் விரும்பி சாப்பிட மாட்டேன். இந்த புரோஸ்டடுன்னா கொஞ்சம் நான் விரும்பி சாப்பிடுவேன். அதிகமாகவே சாப்பிடுவேன். அதனால தான் சரி சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு வந்தது. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஆவி பறக்குது பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. அடடா! என்ன சாப்பிட முடிக்கிற வரைக்கும் ஆவி பாருங்க. கையை காட்டுறேன்ப்பா தெரியுதா உங்களுக்கு? இந்தா காட்டுறேன் பாருங்கள். அப்படியே சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் ஆவி போயிட்டு தான் இருக்கும் போல இருக்குது. அவ்வளோ சூடு, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே ஒரு சிக்கனை எடுத்தேன். ஒரு பீஸ் எடுத்து அப்படியே பிக்கும்போது அவ்வளோ சாப்பிட்டு அது பார்க்குங்கன்னா அந்த சிக்கனை பிக்கும்போது கூட அவ்வளோ ஒரு சூடு. சாப்பிட முடியல அந்த அளவுக்கு ஒரு சூடு. அப்படியே மயோனீஸில் டிப் பண்ணி அப்படியே சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது புரோஸ்டட் மட்டும் அப்படியே சாப்பிட்டு ஒரு 7 அப் அந்த 7 அப் எப்பவுமே சாப்பிட மாட்டேன். இருந்தாலும் சரி இந்த புரோஸ்டட் சாப்பிடும்போது மட்டும் ஒரு 7 அப் அப்படியே 7 அப் அடிச்சுட்டு தான் அந்த புரோஸ்டட் சாப்பிட்டதுக்கு ஒரு ஜீரணம் வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால் 7 அப் சாப்பிட்றது. ஓகே நண்பர்களே, நம்ம லாங் வீடியோவும் போடுறோம், ஷார்ட் வீடியோவும் போடுறோம். என்னோடய வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் என்னுடைய சேனல் அடுத்த லெவலுக்கு போகும். உங்களோட ஆதரவு கண்டிப்பாக தேவை. என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, நெக்ஸ்ட் வீடியோக்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.